கழக கொள்கை உறவுகளே வணக்கம். நம்முடைய இளைஞர்கள் நான் பட்டியல் வேண்டும் என்று கேட்டவுடன் பொறுப்பாளர்கள் சுறுசுறுப்பு தேனீக்களாக மாறிவிட்டார்கள். பட்டியல் குவிந்து கொண்டே இருக்கிறது. சேலம் பொதுக்குழுவுக்கு ஏற்பாடுகளோ விரைந்து சிறப்பாக இருக்கின்றன. எதிர்பார்த்தவர்களை விட ஏராளமான பேர் வர தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தி ஒரு பக்கத்தில் இருந்தாலும், நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஏராளமான பேர் கிளர்ச்சியில் ஈடுபட தயாராக இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது இருக்கிறதே, உற்சாகத்தை வெள்ளமாக எங்களுக்குள்ளே பெருக்கி இருக்கிறது. அறிவாசான் தந்தை பெரியாரும் அன்னை மணியம்மையாரும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த இயக்கம் நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த நம்பிக்கையை நாளும் நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்கள் பலர் பிறக்காத காலம், ஏன் வயதானவர்கள் கூட சில பேர் பிறக்காத அந்த காலகட்டத்திலே தான் ஜாதியை ஒழிக்க சட்டத்தில் திருத்தம் வேண்டும், அதை செய்வதற்கு 15 நாள் அவகாசம் கொடுக்கிறோம். அந்த அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இருந்தால் அரசியல் சட்டத்தை எரிக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் அதற்குள்ளே வேறு வகையாக நடந்து கொண்டால் நாங்கள் கட்டாயம் அரசியல் சட்டத்தை எரிப்போம் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். 69 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1957 உடனடியாக அன்றைய ஆதிக்க அரசு என்ன செய்தது என்று சொன்னால், மிரட்டி பார்த்தது மட்டுமல்ல, தங்களையெல்லாம் பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு இதுவரை தனி சட்டம் இல்லை என்றாலும் புதிய அவசர சட்டத்தை கொண்டு வருவோம், 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, உச்சபட்டம் 1000 ரூபாய் அபராதம் என்று அந்த சட்டம் இருக்கும் என்று வந்த நேரத்தில் தோழர்கள் பட்டியலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு தந்தை பெரியாருடைய அறிக்கைகள் உற்சாகத்தோடு வருகிற நேரத்தில் குடும்பமாக இப்படி போட்டால் மற்றவர்கள் அஞ்சி போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பது டெல்லியின் எதிர்பார்ப்பு. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் எப்படிப்பட்டவர், சிறைக்கஞ்சா சிங்கம், அவ்வளவு முதியவராக இருந்தவர். திடீரென்று ஒரே நாளில் அந்த அடக்குமுறை சட்டம் வருகிறது என்று தெரிந்தவுடன் முன்னாலே நிற்கக்கூடிய ஒரு இளைஞராகவே மாறிவிட்டார். வயதில் அறிவில் முதியார், வாய்மைப்போருக்கு என்று விளையார் என்று காட்டக்கூடிய வண்ணத்தில் ஐயா அவர்கள் கொடுத்த அறிவிப்பு என்ன தெரியுமா நண்பர்களே? 8/11/1957, அதாவது 69 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட தலைவரை நாம் வழிகாட்டியாக கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தமிழ்நாடு பெரியார் மண் என்பதிலே பெருமைப்படுகிறது. பெரியார் அறிக்கை விடுகிறார், இளைஞர்களே, இன்றைய வாலிபர்களே, தோழர்களே, அன்றைக்கு பிறக்காத நண்பர்களே, இதை கேட்டு நீங்கள் புதிய உற்சாகத்தை பெறுங்கள். வெளியில் அவர் கைப்பட எழுதுகிறார்கள், தோழர்களே, நான் 3 ஆண்டுகளுக்கோ 10 ஆண்டுகளுக்கோ நாடு கடத்தலுக்கோ தூக்குக்கோ மற்றும் பிரிட்டிஷ்காரர் காங்கிரஸ் கட்சியின் கிளர்ச்சியின் போது கையாண்ட எந்த விதமான கொடிய தீவிரமான அடக்குமுறைகளை நம்மீதும் கழகத்தின் மீதும் பிரயோகித்தாலும் கூட அவைகளுக்கு பயப்பட்டு என் லட்சியத்தையோ திட்டத்தையோ மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. கழகத்தோழர்களே, தீவிர லட்சியவாதிகளே, நீங்கள் 3 ஆண்டு தண்டனைக்கு பயந்து விட வேண்டியதில்லை, பயந்து விடவும் மாட்டீர்கள். சட்டத்தை பார்த்து பயந்து விட்டதாக பேர் வாங்காதீர்கள். ஆகவே இஷ்டப்பட்டவர்கள் தஞ்சை மாநாட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். 3000 பேரைத்தான் கைது செய்ய முடிந்தது அன்றைய ஆட்சி. 10,000 பேர் கொளுத்தினார்கள். இது வரலாறு. 1 நாள் 2 நாள் அல்ல தோழர்களே, 3 ஆண்டு கடுங்காவல். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தவர்கள் சிறைக்கு சென்றார்கள். அதே போல குடும்பத்தில் வேறு எந்த வசதியும் இல்லாதவர்கள் கூட அன்றாட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் சிறைச்சாலைக்கு போனார்கள். பெரியார் கட்டளை ஏற்றார்கள். ஆம், அதே பெரியார் மறையவில்லை, இன்றைக்கும் வாழுகிறார் என்பதற்காகத்தான்
பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. வெறும் வாய்ப்பேச்சு மட்டுமல்ல, கிளர்ச்சிகள், அறப்போர் கிளர்ச்சிகள் தேவைப்படுகின்றன என்ற இந்த காலகட்டத்திலே தான் அறிக்கை ஒன்றை விட்டேன். எப்போதும் தயார் நிலையில் 1000 இளைஞர்கள் தாருங்கள், பட்டியலை தயாரித்து கொடுங்கள் என்று கேட்ட நேரத்தில் பம்பரமென சுழன்றார்கள், தேனி என்று ஓடினார்கள், சுறுசுறுப்பு காட்டினார்கள். எங்களையே வியப்புக்குறியிலே தள்ளிவிட்டார்கள். கடப்பிலே பட்டியல் குவிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமும் போட்டி போட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் கட்டுப்பாடு மிகுந்த அந்த இராணுவம் போன்ற லட்சியப்படை தயாராகிறது என்பதை நேரிலே காணும்போது பொதுக்குழுவிற்கு முன்னாலேயே தனித்த உற்சாகத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு இப்போது வயது வெகுவாக குறைந்து விட்டது. உங்களை பார்க்கும்போது இன்னும் குறைவும். எனவே மற்றவர்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிற போது நாம் களத்துக்கு தயாராவோம். இதுதான் கழகத்தின் கட்டளை. ஆகவே சந்திப்போமா? வாருங்கள் சேலத்திற்கு. நன்றி, வணக்கம்.